வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவேந்தல் நாளை நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 16வது ஆண்டு நினைவு. யாழ் செம்மணியில் மனித எலும்புக்கூடு மீட்பு, பாரிய புதைகுழியாக இருக்கலாம் என அச்சம். இலங்கையில் பௌத்த மதகுருமார்களிடம் ஆசி பெற்ற சந்தோஷ்யா, மோடியின் அரச விஜயம் குறித்து விளக்கம். சர்வாதிகார அரசியலில் அனுர, கட்சிகளின் ஆதரவு கோரி மிரட்டல். மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இலங்கை மின்சார சபை. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளை நினைவு கூறப்பட உள்ள நிலையில் இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடமாகாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் 16வது ஆண்டு நினைவு தினம் நினைவு கூறப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் கடந்த 12ஆம் திகதியிலிருந்து இனப்படுகொலை வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த காலப்பகுதியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலை நினைவிடத்தில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுடரேற்றி மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் இரத்த தான முகாம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அராலி பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. அராலியில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சபேசனின் வழிநடத்தலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று காலை 9 மணி அளவில் பல்கலைக்கழகம் ஒன்றில் நடைபெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலியும் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் தமிழ் மாணவர் ஒன்றியத்தால் வழங்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் தாயகத்தில் நாளைய தினமும் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வரும் நிலையில் நினைவு வணக்கத்துக்கும் தயாராகி வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் 3 அடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் பாரிய மனித புதைகுழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. 3ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அந்த மனித எச்சங்கள் 1995 மற்றும் 1996ஆம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த பணிகள் கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற 2ஆம் நாள் அகழ்வின் போதே இந்த மனித எலும்புக்கூடு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது. முழுமையான எலும்பு தொகுதி, மண்டையோடு என்பவற்றுக்கு மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித புதைகுழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன உடலங்களில் எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. இந்த எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது உண்மையிலே நாங்கள் நினைத்தது, அதாவது எத்தனையோ மக்கள் படுகொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி உண்மையாக நிரூபணமாகிறது. இந்த உலகத்துக்கு யார் யாரோ எந்தெந்த பிள்ளைகளோ அதிலே அவலத்தோடு இறந்து கிடந்த அந்த நினைவுகளை கூட இன்றைக்கு நாங்கள் உலகத்துக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கண்டி நகரில் அமைந்துள்ள மல்வத்து அஸ்கிரிய பீடங்களுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தனது விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அண்மைய இலங்கைக்கான இந்திய பிரதமரின் அரசு விஜயம் குறித்து மகாநாயக தேரர்களிடம் உயர்ஸ்தானிகர் விளக்கம் அளித்துள்ளார்.
மல்வத்து பீடத்தின் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாநாயக்க தேரரையும் அஸ்கிரிய பீடத்தின் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரையும் இந்த விஜயத்தின் போது சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புகளுக்காக ஆசீர்வாதங்களை தேரர்களிடம் கோரியுள்ளார். இதனையடுத்து மல்வத்து அஸ்கிரிய பீடங்களுக்கு கணனிகள், மேசைகள், கதிரைகள், அலுமாரிகள், படுக்கைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் போன்ற பல அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த 14ஆம் தேதி இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்ரீ தலதா மாளிகாவின் தியவடன நிலைமையை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி பாரிய விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும், பிரதமர் ஹரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடைய அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு பிரதமர் ஹரணி தலைமையிலான அணியில் உயர்கல்வி தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர். அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடைய அணி சார்பாக இருந்த போதும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணி பக்கம் சாய தொடங்கியிருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகின்றது. உப்பை கூட மக்களுக்கு சரியாக வழங்கிக் கொள்ள முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தற்போது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். வருமான மூலங்கள் மூடுகண்டு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காமையால் மக்களுக்கு கிடைக்கும் வருமானம் குறைந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றன. அரிசி, பால்மா, தேங்காய் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது போயுள்ளது. நாட்டில் தற்போது வினைத்திறனற்ற அரசு நிர்வாகமே காணப்படுகிறது. தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை. ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர். தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் காணப்படுகின்றன. எனவே உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு தவிசாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த சபைகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அநேகமான சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி தான் கூடுதலான ஆசனங்களை பெற்ற கட்சியாக இருக்கிறது. ஆகையினாலே தவிசாளர் நியமனத்தை பொறுத்தவரையிலே இந்த உடன்பாட்டிற்கு அமைய இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் அந்த தவிசாளர் பதவி செல்ல வேண்டும். கணிசமான ஆசனங்கள் மற்ற கட்சி ஒன்றுக்கு இருந்தால் அந்த கட்சிக்கு பிரதி தவிசாளர் பதவி வழங்கப்படலாம் என்பது எங்களுடைய யோசனை. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இன்றைக்கு எங்களை சந்தித்த போது இதற்கு மேலதிகமாக சில சபைகளிலே தங்களுக்கு தவிசாளர் பதவியையும் கொடுத்தால் என்ன, அப்படி நீங்கள் கொடுக்கலாம் தானே என்று ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நல்லிணக்க அடிப்படையிலே மிக அதிகமான சபைகளிலே தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதன் நல்லிணக்க அடிப்படையிலே தங்களுக்கு இன்னொரு 4 சபைகளிலே தவிசாளர் பதவியை விட்டு தருமாறு கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மானிப்பாய், வெளிகாமம் கிழக்கு, சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை. இந்த விடயத்திலே எங்களுடைய கட்சியுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு விதிவிலக்காக நாங்கள் நடப்பதாக இருந்தால் திரும்பவும் கட்சி தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மின் கட்டணத்தை 18.3% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஜூன் முதல் வாரத்தில் இந்த விடயம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 18 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் இடைக்கால நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டிலிருந்து தொடர்ச்சியாக 5 காலாண்டுகளுக்கு லாபம் ஈட்டிய பின்னர் பதிவான முதல் இழப்பீடு இதுவெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 44% வருவாய் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன உட்பட 2 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் 2ஆம் ஆண்டு விழாவிற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் மூலம் அரசாங்கத்துக்கு 1.7 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிர்சிங் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 15 நபர்கள் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் 21 ஆவணங்கள் சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதம கணக்காளருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதம கணக்காளர் பதவி உயர்வு பெற்று அனுராதபுரம் மாவட்ட செயலக பிரதம கணக்காளராக நியமனம் பெற்று செல்வதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். போதனா வைத்தியசாலையின் பிரதம கணக்காளரான சிவரஞ்சன் கடந்த 5 வருடங்களாக சிறப்பாக கடமையாற்றி இந்த பதவி உயர்வை பெற்று செல்கிறார் எனவும் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குறித்த பதவிக்கு வேறொருவர் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் இன்று வீசிய சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இன்று காலை 7 மணியளவில் ஏற்பட்ட காற்றுடன் கூடிய மழையினால் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் காணப்பட்ட நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கவிஞர் வைரமுத்துவின் தாயார் அங்கம்மாள் வயது மூப்பு காரணமாக கடந்த 10ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். அவருடைய இறப்பை தொடர்ந்து வைரமுத்து மற்றும் அவரின் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள கவிஞர் வைரமுத்து இல்லத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவேந்தல் நாளை நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 16வது ஆண்டு நினைவு. யாழ் செம்மணியில் மனித எலும்புக்கூடு மீட்பு, பாரிய புதைக்குழியாக இருக்கலாம் என அச்சம். இலங்கையில் பௌத்த மதகுருமார்களிடம் ஆசி பெற்ற சந்தோஷா, மோடியின் அரச விஜயம் குறித்து விளக்கம். சர்வாதிகார அரசியலில் அனுர, கட்சிகளின் ஆதரவு கோரி மிரட்டல். மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இலங்கை மின்சார சபை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.